நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எழுதி சம்பாதிக்க முடியுமா? நண்பர்கள் சிலருக்கு வந்து இந்த தலைப்பே ஒரு மாதிரி மனவிலக்கத்த குடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு பொதுவா இந்த எழுத்து, இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு தவம். அது வந்து ஒரு எழுத்தாளனுடைய ஆன்மா வெளிப்படக்கூடிய விஷயம் இப்படின்னே சொல்லி சொல்லி நம்ம பழகிட்டோம். அதனால எப்போவுமே நம்ம கலை சார்ந்த விஷயங்களையோ, எழுத்து சார்ந்த விஷயங்களையோ பணத்தோடு தொடர்புபடுத்தி நம்ம பெரும்பாலும் யோசிக்கிறதில்ல. ஆனா இன்றைய காலத்தில அது ரொம்பவே அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு கலைஞன் முழுமையா வெளிப்படணும் அப்படின்னா, அவன்கிட்ட ஒரு செல்வம், அவன் செல்வம் குறித்த ஒரு பதற்றம் இல்லாம இருக்கிறது ரொம்பவே அவசியம். அ அப்படின்னும்போது ஒரு ஒரு இளைஞன் இப்ப எழுத வரும்போது, அவன் வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கா? அவன் வந்து எழுத்தின் மூலியமா தன்னுடைய வாழ்க்கை தேவைகளுக்கான பணத்த வந்து சம்பாதிச்சிட முடியுமா? அப்படிங்கிறத பத்தின ஒரு ரியாலிட்டிய பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியுடைய நோக்கம். அதற்கு முதல்ல நம்ம தமிழ் இலக்கியம், இந்த சூழல் பத்தின ஒரு ஐடியா நமக்கு வேணும். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சென்னையில ஜனவரி மாதத்துல புத்தக கண்காட்சி நடக்குது. இந்த புத்தக கண்காட்சி வரும்போது, அந்த புத்தக கண்காட்சி முடியும்போது, இத்தனை கோடிக்கு புத்தகங்கள் விற்றது அப்படின்ற மாதிரியான ஒரு தொகை சொல்லுவாங்க. அந்த தொகை வந்து பெரும்பாலும் ஒரு 15 கோடியிலேருந்து 30 கோடிக்குள்ள தான் இருக்கும். இது வந்து ஒரு 15 கோடி அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு பெரிய அமௌண்ட்டா தெரியலாம். ஆனா, சென்னை புத்தக கண்காட்சி அப்படின்றது தென்னிந்தியாவுல நடக்கிற மிக முக்கியமான ஒரு புத்தக கண்காட்சி. தமிழ் நூல்கள் மட்டும் இல்லாம, இந்தியா முழுக்க இருந்து பல பதிப்பகங்கள் வந்து அந்த புத்தக கண்காட்சியில கலந்துக்குது. இப்போ வந்து சமீப காலமா அதோட இன்டர்நேஷனல் புக் ஃபெஸ்டிவலும் சேர்ந்து சென்னையில நடக்குது. அந்த இன்டர்நேஷனல் புக் ஃபெஸ்டிவல விட்டுறலாம். ஆனா, பெரும்பாலும் புத்தக கண்காட்சியுடைய பெரும்பகுதி ஸ்டால்கள்ல வந்து தமிழ் நூல்கள் தான் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க அங்கேருந்து ஆட்கள் போறாங்க. அவ்வளோ பேர் போயுமே கூட, ஒரு 20 கோடி இல்ல 30 கோடிக்கு தான் தமிழ் நூல்கள் வந்து விற்பனை ஆகுது. முதல் விஷயம். இதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரியாலிட்டி. இந்த அளவுக்கு தான் நமக்கு நூல் விற்பனை அப்படின்றதே நடக்குது. 2வதா சமீபத்தில சமீபத்தில இல்ல ஒரு 2, 3 வருடங்களுக்கு முன்பு வந்து திருவாரூர் புத்தக கண்காட்சியில எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் சமஸ் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, ஒரு துறையில ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் இல்ல ஒரு சீனியர் எடிட்டர் இந்த தமிழ் பத்திரிகைகள்ல, தமிழ் எழுத்து பத்திரிகைகள்ல ஒரு சீனியர் எடிட்டர் அப்படிங்கிற லெவல்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச சம்பளம் அப்படின்றது 1,00,000 தான் இருக்கு. அதாவது ஒரு சீனியர் எடிட்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போறதுக்கு ஒருத்தர் 15 வருடங்கள், 20 வருடங்கள், சில சமயம் அதற்கும் மேல வந்து பத்திரிகை துறையில பணியாற்றியிருக்கணும். அப்படி பணியாற்றியுமே கூட ஒரு தமிழ் பத்திரிகையாளனால மாத சம்பளமா ஒரு 1,00,000 தான் வாங்க முடியுது அப்படின்னு அவரு சொன்னாரு. 1,00,000ன்னு கூட சொல்லல. அதை விட அவர் ஒரு கம்மியான அமௌண்ட்ட தான் சொன்னாருன்னு நெனைக்கிறேன். இது பத்திரிகையாளர்கள பொறுத்தவரைக்கும். எழுத்து 2வதா அம் எ தமிழ் மொழியை சார்ந்து இயங்கக்கூடிய துறைகள் வந்து 2. ஒண்ணு வந்து பத்திரிகை, இன்னொன்னு வந்து எழுத்து. எழுத்து அப்படின்றது புத்தகம் எழுதுதல சொல்றேன். இந்த பத்திரிகை தொழில விட புத்தகம் எழுதுதல் அப்படின்றது இன்னுமே ஒரு தாழ்ந்த நிலையில தான் இருக்கு. இன்னுமே வந்து புத்தகம் எழுதி ஒருத்தர் வந்து சம்பாதிச்செல்லாம் வாழ்ந்துற முடியாது. ஒரு சில எழுத்தாளர்களுக்கு மட்டும் தான் அதுவும் தமிழ்ல இருக்கக்கூடிய டாப் எழுத்தாளர்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு அதிகபட்சம் போனா ஒரு 10 பேருக்கு ஒரு மாதம் ரூ. 50,000 ஒரு ராயல்டி கிடைக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கலாம். அதிகபட்சம் நான் சொல்றேன். ஒரு 10 பேருக்கு இருக்கலாம். மாதம் 50,000 அப்படின்றது. மாதம் 50,000 அப்படின்றது இன்னைக்கு தேதியில ஒரு சாதாரண தொகை தான். இந்த தொகைய வந்து நீங்க வந்து ஒரு அரசாங்க ஊழியர், ஒரு கடைநிலை ஊழியரா ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னா, அவருடைய மாத சம்பளம், அவரோட முதல் மாத சம்பளம் வந்து அவருக்கு வந்து 30,000க்கு மேல மத்திய அரசாங்கத்தில ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னா. அப்படின்னும்போது ஒரு அத அத வந்து அப்படியே நம்ம இலக்கியத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். இலக்கியத்தில ஒருத்தர் வந்து 15, 20 வருடங்கள் எழுதி, தன் வாழ்நாள் முழுக்க அதற்காக செலவழிச்சு, அவரோட புத்தகங்கள் விக்கிறது அப்படின்னு நம்ம சராசரியா எடுத்தோம்னா, அவரோட கடைசி காலத்தில ஒரு ரூ. 50,000 அதுவுமே நான் ரொம்ப அதிகமா தான் சொல்றேன். ரொம்ப அதிகமா சொல்றேன்னு நெனைக்கிறேன். ஒரு ராயல்டி அப்படின்றது மாதம் மாதம் அவருக்கு வரலாம். அதை தாண்டியெல்லாம் இங்க வந்து எதுவுமே பெருசா வந்துராது. ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கிற எதார்த்தம். தமிழில் நீங்க எழுத வர்றீங்க அப்படின்னா, இதுதான் இன்னைக்கு இருக்கிற எதார்த்தம். சரி, இதை தாண்டி நீங்க ஒரு பத்திரிக்கையாளனாவோ, இல்லன்னா வந்து ஒரு எழுத்தாளனாவோ இல்லாம, ஆம் ஒரு சா ஒரு சாதாரணமா இப்ப தான் நான் எழுத வர்றேன். எழுத்தின் மூலியமா எனக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனும் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இங்க இருக்கிற வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னா, பத்திரிக்கைகள்ல நீங்க எழுதலாம். முதல்ல ஆனந்த விகடன், காலச்சுவடு இந்த மாதிரியான பத்திரிக்கைகள் வந்து உங்களுடைய கட்டுரையோ, இல்ல உங்களுடைய கதையோ பிரசுரிச்சா, உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பூதியம் குடுக்குறாங்க. நானுமே அந்த மதிப்பூதியம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பத்திரிக்கைகள்ல எழுதத் தொடங்குறது அப்படின்றது, ஒரு பணம் ஈட்டுவது அப்படின்னு நான் சொல்லல. எழுத்தின் மூலியமா எனக்கு ஏதாவது ஒரு பணம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, பத்திரிக்கைகள்ல எழுதுறதுங்கிறது முதல் வழி. அதுதான் சரியான வழியும் கூட. ஏன்னா, அப்பதான் நம்ம எழுத்து வந்து அடிப்படையில மதிப்பிடப்படும். 2வது விஷயம்,
இலக்கிய போட்டிகளில் பங்கேற்கிறது. இப்போ 0 டிகிரி பதிப்பகம் வந்து வருடா வருடம் நாவல் போட்டி நடத்துகிறாங்க. இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் ஜெயந்தன் பிரபஞ்சன் சிறுகதை போட்டி ஜெயந்தன் சிறுகதை போட்டி அப்படின்னு ஒரு சிறுகதை போட்டி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சிறுகதை போட்டிகள், இலக்கிய போட்டிகளில் நீங்கள் பங்கேற்கலாம். இந்த மாதிரியான இலக்கிய போட்டிகளில் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாட்ஸ்அப் சேனல் கூட நான் இந்த குரூப்பில் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டில் கேட்டிருந்தேன். இந்த மாதிரியான இலக்கிய போட்டிகள் எங்கே நடக்குதுன்னு. அதுக்கு வந்து ஒரு நண்பர் ஒரு வாட்ஸ்அப் சேனலில் லிங்கை ஷேர் பண்ணியிருந்தார். நான் அதை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த மாதிரி அதில் வந்து எங்கெங்கே என்னென்ன போட்டிகள் நடக்குது, சிறுகதை போட்டி, கவிதை போட்டி அப்படிங்கிறத பற்றின ஒரு குறிப்பை வந்து அந்த சேனலில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான போட்டிகளில் நீங்கள் பங்கேற்கலாம். இப்போ இந்த போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 5,000 சில நேரம் 50,000 1,00,000 உங்களுக்கு வந்து இலக்கிய பரிசுகளாக கிடைக்கலாம். இது 2வது வழி. முதல் வழி வந்து நீங்கள் நேரடியாக பத்திரிகைகளில் எழுதுறது. 2வது வழி வந்து இந்த மாதிரியான இலக்கிய போட்டிகளில் பங்கேற்கிறது ஒரு வழி. இதை தாண்டி உங்களுடைய சொந்த ஆளுமையை எழுத்தின் மூலயமா வளர்த்துக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 2 வழிகளை விட உங்களுடைய வேல்யூவை அதிகப்படுத்துகிறது தான் உண்மையிலேயே இலக்கியத்தின் மூலயமா ஏதாவது ஒரு பணத்தை சம்பாதிப்பதற்கான முதன்மையான வழி அப்படின்றது. இந்த 2 வழிகளை விட உங்களுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளராக ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா, இவர் இதை நல்லா எழுதுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை சூழலில் வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும்னா அதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு பர்சனலாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கணும். இவரால் அரசியலை பற்றி நல்லா எழுத முடியும், இவரால் சினிமாவை பற்றி நல்லா எழுத முடியும், சூழியல் பற்றி இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சென்சிபிளாக இருக்கும். இப்படியான ஒப்பீனியன் எப்போ உருவாகும்னா, குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தொடர்ந்து எழுதும்போது தான் உருவாகும். அப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி எழுதக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா, அதுவும் எழுத்தின் மூலியமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். ஓகே, இந்த 3 வழிகள் இது வந்து நேரடியாக சம்பாதிப்பதற்கான வழிகள். இதை தாண்டி சில விஷயங்களை இப்போ நம்ம பேசலாம். முதல்ல எழுத்து அப்படின்றத நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். எழுத்து நார்மலாக சரி ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற சின்ன சின்ன வழிகள். இதன் மூலயமா நீங்கள் ஒரு பெரிய பணத்தை ஈட்ட முடியுமா அப்படின்னா அதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் தான் இருக்கிற வழிகள். இதற்கப்புறமும் ஒரு வழி இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு எழுத்தை வந்து நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து சுவாரஸ்யமாக பொதுவான விஷயங்களை எழுதுறது, இது ஒரு வகை. கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னாலே அதை இப்போவே சொல்லிடுறேன், சாரி. இந்த சுவாரஸ்யமாக பொதுவான விஷயங்களை எழுதுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாப்புலர் மீடியமில் எழுதுகிற விஷயங்களாக இருக்கும். பாப்புலர் மேகசின்ஸில் எழுதுறதை தாண்டி ஃபேஸ்புக்கில் நீங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களால் தொடர்ந்து முன்வைக்க முடியுது அப்படின்னா, ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் மூலியமாகவே உங்களால் சம்பாதிக்க முடியும். இது வந்து தீவிரமாக எழுதுகிறவங்களுக்கு ஒத்து வராது. அதனால தான் நான் முதல் வழியாக இதை சொல்கிறேன். எழுத்தில் சுவாரஸ்யமாக எழுதுதல், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தீம் எடுத்துக்கிட்டு, இல்லை எந்த விஷயத்தை பற்றியுமே என்னால் சுவாரஸ்யமாக எழுத முடியும், படிக்கிறவங்கள வந்து ஒரு மாதிரி சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எழுத முடியும், நிறைய பேரை என்னால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதன் மூலியமாக நீங்கள் தொடர்ந்து அதில் எழுதுறதின் மூலியமாக ஒரு சின்ன தொகையை உங்களால் ஈட்ட முடியும். நீங்கள் வந்து ஒரு ரஃபாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 1000 பேர் உங்களோட போஸ்ட்டுக்கு லைக் போடுறாங்க, ஒரு 20,000 பேருக்கு உங்களோட போஸ்ட் ரீச் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து உங்களால் அதன் மூலியமாக ஒரு சின்ன தொகை, எப்படி சொல்கிறது, ஒரு 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ உங்களால் சம்பாதிக்க முடியும். அவ்வளோ இல்லை, ஒரு 500 600 கூட அது வந்து வேரி ஆகும். ஆனால் நீங்கள் இப்போ இந்த மாதிரி சுவாரஸ்யமாக எழுதுறதின் மூலியமாக நிச்சயமாக நிறைய பேரை ரீச் பண்ணி உங்களால் ஒரு தொகையை வந்து சம்பாதிக்க முடியும். ரெண்டாவதாக இது பெரும்பாலும் இந்த கேட்டகரியை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த கேட்டகரிக்கு ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. தமிழில் சுவாரஸ்யமாக எழுதக்கூடியவர்களோட எண்ணிக்கை ஒரு தொடர் வாசகனாக நான் சொல்கிறேன் ரொம்பவே குறைவு. ஸோ இது ரொம்ப ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஏரியா. சுவாரஸ்யமாக எழுதுறதுக்கு கற்றுக்கிறது அவசியம். ஸோ சுவாரஸ்யமான பத்திகளை வாசிக்கலாம். சுஜாதாவுடைய எழுத்தெல்லாம் படித்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து சுவாரஸ்யமாக எழுதுறது அப்படின்றத பற்றி. ரெண்டாவதாக தீவிர எழுத்து. இந்த ஏரியாவில் தான் உண்மையிலே இன்றைக்கி இலக்கியத்தில் இயங்கக்கூடிய பல பேர் இருக்கிறதா நம்பிகிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் இதில் தான் நம்பிகிட்டு இருக்காங்க. தீவிர எழுத்து அப்படின்றது என்னென்னா, தன்னுடைய பிரச்சனைகளையும் சமூகத்தோட இயல்பையும் ஒரு மாதிரி பேரலாக புரிஞ்சுக்கிட்டு தன்னோட பிரச்சனைக்கும் சமூகத்தோட இயல்புக்கும் இருக்கிற தொடர்பை தன்னோட எழுத்தின் மூலயமா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தீவிரமான எழுத்து அப்படின்னு சொல்லலாம். தன்னோட ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்காக அறிவியலை, உளவியலை, பண்பாட்டை, தொன்மத்தை, சமூகத்தை தொடர்ந்து ஒருத்தன் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்காக கவனிச்சுக்கிட்டே இருக்கான்னா, அதன் மூலிமா ஒருத்தனுக்கு தீவிரமான எழுத்து வந்து உருவாக முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு சின்ன வயசுலேருந்து தொடர்ச்சியாக வந்து சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அவனால் பனியில் எங்கேயுமே வெளியில் போக முடியல.
ஆனால் அவனுக்கு பனி ரொம்ப பிடிக்கும், குளிர்காலம் ரொம்ப பிடிக்கும். குளிர்காலம் அவனுக்கு ரொம்ப க்ரியேட்டிவான காலமாக இருக்குது. அவனுக்கு வந்து அவனோட மனசில் வந்து ஒரு காதல் கொப்பளிக்கக்கூடிய காலமாக வந்து குளிர்காலம் இருக்குது. ஆனால் அவனால் பனியில் வெளியில் போக முடியல. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஆளோட பிரச்சனைன்னு பார்த்தா சின்ன பிரச்சனை தான். ஆனால் அவன் ஏன் தன்னால் வந்து வெளில போக முடியல, ஏன் வந்து நாம் இப்படியே இருக்கோம், வீட்டுக்குள்ளே இருக்கோம், வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான சூழல் நமக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு அதற்கான பதிலை குளிரோட இயல்பில் இருந்தும், காதலோட இயல்பில் இருந்தும், இல்லைனா வந்து சமூகத்தோட இயல்பில் இருந்தும் தேட ஆரம்பிக்கிறான், இல்லை மருத்துவத்தோட இயல்பில் இருந்தும் தேட ஆரம்பிக்கிறான்னா அது வந்து ஒரு தீவிர படைப்பாக வந்து பரிணமிக்குது. ஸோ தீவிர எழுத்து அப்படின்றது வேறு எதுவுமே கிடையாது. தன்னுடைய குழப்பங்கள், தன்னோட பிரச்சனைகளை சமூகத்தோடு இணைத்து யோசித்தல். சமூகத்தோடு இணைச்சி யோசிக்கணும் அப்படின்னு கூட கிடையாது. ஏதோ ஒரு வகையான தீர்வை புனைவின் மூலயமா தன்னோட பிரச்சனைகளுக்கு கண்டடைய முயல்றது. இல்லை தன்னோட பிரச்சனையாக கூட இருக்க வேணாம், சமூகத்தோட பிரச்சனையாக கூட இருக்கலாம், தன்னோட நெருங்கிய உறவுகளோட பிரச்சனையாக இருக்கலாம், நண்பர்களோட பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒன்றத்துக்கான ஒரு தீர்வை அடைவதற்காக அதை நோக்கி பயணிக்கிறது வந்து தீவிர எழுத்து. இல்லை தனக்கு உள்ளார்ந்து இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது, அதை சொல்கிறதுக்காக மட்டுமே நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வகையான தீவிர எழுத்து தான். ஸோ இப்போ இந்த தீவிர எழுத்துக்கு வந்து ஆரம்பத்தில் வாசகர்கள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த தீவிர எழுத்து வந்து இந்த சுவாரஸ்யமாக எழுதுறது, பொழுதுபோக்குக்காக எழுதுறத விட ரொம்ப நாள் நிலச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கொண்ட ஒரு எழுத்து. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒருவேளை அந்த எழுத்தாளருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவர் வாழும் காலத்திலேயே அவரோட எழுத்து கண்டறியப்பட்டு கொண்டாடப்படும். அதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த 2 வகையான எழுத்து தான் இருக்குது. ஒன்று வந்து சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு எழுத்து, இல்லைன்னா தீவிர எழுத்து. ஸோ இந்த 2 எழுத்துக்குள்ளே இயங்க விரும்புகிறவங்க அதற்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தீவிரமாக எழுதும்போது நீங்கள் வந்து தீவிரமாக எழுதுறதின் மூலயமா இன்றைக்கு சூழல்லையும் கூட பெரிதளவில் பணம் வந்து சம்பாதிச்சிட முடியாது. ஆனால் தீவிரமாக எழுதுறதின் மூலயமா ஒரு ஆளுமை வளர்ச்சி நடக்கும். நம்முடைய பர்சனாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒளிரக்கூடிய ஒரு நிலையை அடைகிறத நாமளே பார்க்கலாம். அது வந்து தீவிர எழுத்துடைய ஒரு பெரிய கைமேல் பலன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். தீவிர எழுத்தில் தீவிர எழுத்தின் மூலயமா நமக்கு வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நட்பு வட்டம் உருவாகும், ஒரு வாசகர் வட்டம் உருவாகும். ஸோ இது எல்லாமே வந்து தீவிர எழுத்துடைய ஒரு நேரடியான பலன்கள். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தீவிர எழுத்துக்கு கீழே தான் நானும் வர்றேன் அப்படின்றதுனால அந்த மாதிரியான ஏகப்பட்ட நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். அதுதான் வந்து அடிப்படை பலன். ஆனால் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தீவிர எழுத்தில் மட்டும் இருந்தால் வேலைக்கு ஆகாது. நிறைய பேர் இங்கே தமிழ் சூழலில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, தீவிரமாக எழுதக்கூடியவங்க வந்து பொழுதுபோக்கு எழுத்து எழுதக்கூடாது, இல்லை பொழுதுபோக்கு எழுதுகிறவங்களால தீவிரமாக எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியெல்லாம் எந்த பேரியரும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு திட்டமிட்டே ஒரு பொழுதுபோக்கு நாவலை எழுத முடியும். வாசகர்களை கவரணும், நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னே உங்களால் ஒரு நாவல் எழுத முடியும். அதே எழுத்தாளர் வந்து தீவிரமான ஒரு நாவலையும் எழுத முடியும். இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒன்றும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஆச்சாரமான இடைவெளியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ தீவிர எழுத்து, பொழுதுபோக்கு எழுத்து அப்படிங்கிற கான்ஷியஸ் மட்டும் நம்மளோட மூளையில் இருந்தால் போதும். ஒரே எழுத்தாளர் தீவிரமானவராகவும் பொழுதுபோக்கான விஷயங்களை எழுதக்கூடியவராகவும் இருக்கலாம். சில எழுத்தாளர்கள் வந்து தன்னுடைய வாசகர்கள் வந்து தன்னை ஒரு மாதிரி பொழுதுபோக்கு எழுத்தாளன் அப்படின்னு மதிப்பிட்டுருவாங்கங்கிற ஒரு பயத்தினாலையும், தீவிர இலக்கியத்துக்கும் தனக்கும் தொடர்பில்லைன்னு நினச்சிருவாங்கங்கிற ஒரு வகையான தன்னம்பிக்கையின்மையினாலையும் வந்து பொழுதுபோக்கு விஷயங்களை தொட மாட்டாங்க. ஆனால் அப்படி எந்த வேறுபாடும் கிடையாது. இது ரெண்டையுமே எழுதலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பொழுதுபோக்கு எழுத்தை எழுதும்போது அது உங்கள் வாசகரை சுரண்டாமல் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அவங்களுக்கு தேவையில்லான கற்பனையான மயக்கங்களையோ இல்லைனா வந்து தவறான நம்பிக்கைகளையோ கொடுக்காமல் அவர்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பொழுதுபோக்கை மட்டும் வழங்கக்கூடிய ஒரு ஒரு பொழுதுபோக்கு எழுத்து இருக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இது 2 வகையான எழுத்து முறை. இதன் பிறகு இப்போ இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஒரு மாதிரி அவநம்பிக்கை தரக்கூடியதாக தான் இருக்கும். மாதம் வந்து ஒரு 50,000 சம்பாதிச்சு தரக்கூடியதாக இன்றைக்கி இலக்கிய சூழலில் எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், நவீன இலக்கியம் வந்து ரொம்பவே பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு துறை. இலக்கியம்னு கிடையாது, நவீன எழுத்து. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு இல்லை ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சை அடைஞ்சிச்சு. எல்லாருமே இப்போ நானே வந்து அவ்வளோ வெப் சீரிஸ் பார்த்தேன் அந்த பீரியடில். ஆனால் அந்த கொரோனா பீரியடில், குறிப்பாக அந்த கொரோனா பீரியடில் நமக்கு அலுவலக நேரங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அந்த நேரங்களில் இந்த வெப் சீரிஸ்லாம் நிறையவே பார்க்க முடிஞ்சது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ அந்த வெப் சீரிஸுகள் மேலே ஒரு வகையான சுவாரஸ்யம் வந்து போயிட்டு,
சினிமா, வெப் சீரிஸ் இது மேலே எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உலக அளவிலே அதன் மேலே எல்லாம் வந்து ஒரு ஆர்வம் குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வரக்கூடிய பொழுதுபோக்கு சினிமாக்கள் எல்லாமே வெறுமனே ஏதோ ஒரு ஒரு தீம் பார்க்கில் பூந்த ஒரு மனநிலையை தான் கொடுக்குது. ஏன்னா அந்த கதை அப்படிங்கிற கட்டமைப்பு மேலே வந்து நமக்கு நிறைய பரிச்சயம் ஏற்பட்டுட்டு கதையை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். சின்ன சின்ன ரீல்ஸ் கூட ஒரு கதையோடு தான் வருது. ஆனால் அந்த கதைகள் எல்லாமே டெம்ப்ளேட்டடாக இருக்குது, டெம்ப்ளேட் தன்மையுடையதாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்து பலமுறை பழகிய கதைகளாக தான் இருக்குது. இந்த மாதிரி கதைகள் தான் இப்போ அதிகமே வருது. அப்போ உங்கள்கிட்ட ஒரு புது ஐடியா இருக்குது, அந்த ஒரு புது ஐடியாவை நீங்கள் கதையாக எழுதுறீங்கன்னா அதற்கான வாசகர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ ரொம்ப அதிகம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாசகன் வந்து இலக்கியம் தெரியாத வாசகன் தான். ஆனால் அவன் இந்த அர்த்தமே இல்லாத பொழுதுபோக்கு சினிமாக்களையும் பொழுதுபோக்கு காட்சி ஊடகங்களையும் பார்த்து பார்த்து அவன் சலிச்சு போயிருக்கான். அவனுக்கு வந்து உண்மையிலே ஏதாவது ஒன்று தேவைப்படுது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவன் உள்ளே கொண்டு போக விரும்புகிறான். அப்படி விரும்பக்கூடிய ஒருத்தனுக்கு உங்களால் எதையாவது கொடுக்க முடியும், உங்கள்கிட்ட ஏதாவது அவனுக்கு கொடுக்குறதுக்கு இருக்குன்னா நிச்சயமாக உங்களை தேடி வருவான். காட்சி ஊடகங்கள் மூலியமாகவும் நீங்கள் அதை கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு காட்சி அமைப்பையும் ஒரு கதை சொல்லல் முறையும் கட்டமைச்சு நீங்கள் ஒரு சினிமாக்குள்ளே போகலாம். நான் பேசுகிறது எழுத்தை பற்றி மட்டும்தான். ஆனால் நீங்கள் ஒரு எழுத்தாளர், நான் வந்து ஒரு எழுத்தாளன் தான், அதுவாக மட்டும்தான் என்னை உணர்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எழுத்துக்குள்ளே வாசகனை தீவிர எழுத்துக்குள்ளேயே சொல்கிறேன், கமர்ஷியல் ரைட்டிங்கில் சொல்லலை, தீவிர எழுத்துக்குள்ளேயே வாசகனை வந்து சுவாரஸ்யமாக உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைய நவீன இளைஞன் இல்லை நவீன மனிதன் அப்படிங்கிறவன் ஒரு வகையில் சலிச்சு போயிருக்கான். காட்சி ஊடகங்கள் வந்து அவனை திரும்ப திரும்ப நிறைய கொடுத்து ஒரு மாதிரி அவன் எக்ஸாஸ்ட் ஆகி போயிருக்கானே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்களால் அப்படி ஒரு எக்ஸாஸ்டான ஒருத்தன் வந்து வேறு ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு காத்துட்ருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன்ட்ட உங்களால் உங்கள் எழுத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக அந்த எழுத்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் என்கிட்ட ஒரு பதிப்பாளர் சொன்னார். நான் வந்து ஜென்ரலாக அவர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ் புத்தகங்கள்லாம் யார் வாங்குறாங்க, பதிப்பாளர்களும் பாவம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டார். அப்படிலாம் இல்லை, புத்தகங்கள்லாம் நல்லா தான் விற்கிது. இப்போ வந்து முன்னாடி மாதிரி நீங்கள் வந்து 1000 காப்பி 2000 காப்பின்னு அடிக்கணும்னு கூட கிடையாது. இதில் அது பேர் என்ன, அது பேர் எனக்கு மறந்து போச்சு, 50 காப்பி 100 காப்பி கூட நீங்கள் இப்போ அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அப்படி கூட நீங்கள் பிஓடி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஞாபகம் வந்துட்டு. ஸோ இப்போ அந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டில் கூட நீங்கள் வந்து புத்தகங்களை வந்து 50 100 காப்பின்னு அடிச்சிக்கலாம், ஸ்டாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்றப்ப நீங்கள் புத்தகத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளால் ரிட்டர்ன் எடுக்க முடியும். பதிப்புத்துறை வந்து ஓரளவு லாபகரமானது தான் அப்படின்னு என்கிட்ட ஒரு பதிப்பாளர் சொன்னார். சமீபத்தில் இந்த காணொலிக்காக என்னோடய நண்பர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது என் நண்பர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட இன்னொரு பதிப்பாளர் சொன்ன விஷயம், அந்த பதிப்பகம் வந்து இங்கே பேர் வேண்டாம், ஏன்னா அவர் என்கிட்ட நேரடியாக சொல்லலைங்கிறதுனால பேர் வேண்டாம். அந்த பதிப்பகம் வந்து ரொம்ப தரமாக புத்தகங்களை பதிப்பிச்சு ரீசனபிளான விலையில் கொடுக்கக்கூடிய ஒரு பதிப்பகம். அந்த பதிப்பகத்தோட பதிப்பாளர் வந்து என் நண்பர்கிட்ட புத்தகம் விற்பனை அப்படின்றது வந்து அப்படி ஒன்றும் நம்மளை நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுற பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். இது எல்லாமே நான் வந்து ஒரு சைன் அப்படின்னு தான் பார்க்குறேன். இது எல்லாமே எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சில விஷயங்கள். எதிர்காலத்தில் புத்தக விற்பனை இன்னுமே அதிகரிக்கும் நிச்சயமாக. அதுக்கு வந்து நான் இது வந்து மார்க்கெட் பேசிஸில் சொல்லலை, தமிழ் மனநிலை இல்லை வந்து பொதுவாக நாளைக்கு தேவைப்படக்கூடிய மனநிலையோட இயல்பு அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா இன்று வந்து நீங்கள் கவனிச்சிருக்கலாம், சில விளம்பரங்களே வந்து இப்போ வந்து ஏஐயில் உருவாக ஆரம்பிச்சிட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து ஆட்ஸே வர ஆரம்பிச்சிட்டு. அப்படின்னும்போது இந்த காட்சி ஊடகத்தை முழுக்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எழுத்தையும் அதுதானே ஆக்கிரமிக்கும் அப்படின்னு சொல்லலாம். காட்சி ஊடகமோ எழுத்தோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏற்கனவே உருவாக்கி வைக்கப்பட்டதை திறமையாக போல செய்ய முடியும். ஆனால் அதனால் புதுசாக ஒன்றை சிந்தித்து உருவாக்கிட முடியுமா அப்படின்னா இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. அதாவது ஒரு சொந்த கற்பனையை ஒரு ஏஐ வந்து பண்ணிட முடியாது. அப்போ எதிர்காலத்தில் விற்பனை சரக்காக வந்து சொந்த கற்பனையும் சொந்த அறிவும் சொந்த திறனும் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொந்தமாக உங்களுக்கு கற்பனை பண்ண வரணும் அப்படின்னா உங்களுக்கு சொந்தமாக சிந்திக்கக்கூடிய திறன் வேணும். நீங்கள் வந்து யூடியூப் வீடியோவை பார்த்தோ இல்லைனா வந்து வேறு வகையிலையோ சிந்திக்கிறதுக்கு கற்றுக்கவே முடியாது. சிந்திக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து புத்தகம் படிக்கிறது தான், எழுதுறது ரெண்டாவதாக. புத்தகம் படிக்கிறது, இப்போ நீங்கள் ஒரு படித்த புத்தகத்தை பற்றி உங்களோட சிந்தனை அப்படின்னு ஏதாவது உள்ளே தங்கணும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு 10 வரியாவது ஒரு குறிப்பு எழுதி வைக்கணும். அப்போ தான் வந்து அதை பற்றின சிந்தனையே உங்கள் மனசுக்குள்ளே வந்து தங்கும். அப்போ அப்படின்னும்போது இயல்பாகவே எழுத்து தான் சிந்திக்கிறதுக்கான
நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஊடகமாக இருக்குது. டேட்டாவை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். டேட்டாவை வந்து எந்த வகையான ஒரு ரொம்ப ரிஃபைன்டான ஒரு சர்ச் இன்ஜின்லேருந்தும் நீங்கள் டேட்டாவை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு, அந்த தரவை வச்சுக்கிட்டு சிந்திக்க போகிறது நீங்கள் தான். அப்போ சிந்தனை இயல்பாகவே மனிதர்களை வந்து எழுத்தை நோக்கி கொண்டு வரும். எதிர்காலத்தில் எழுதக்கூடியவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்னும் ஒரு 10 வருடங்களில் எழுத்தாளர்களோட எண்ணிக்கையே வந்து இன்று இருக்கிறத விட பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. ஒரு அப்படி அந்த அந்த சுச்சுவேஷனில் நாம் எழுத்தை முன்னாடியே அடாப்ட் பண்ணோம். ஒரு எர்லி அடாப்டராக நாம் இருக்கோம். எழுத்துக்கு வந்து நாம் சீக்கிரமாக நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து எதிர்காலத்தில் பாரதி சொன்ன மாதிரி கவிதை எமக்கு தொழில் கவிதை அப்படின்ற மாதிரி எமக்கு தொழில் எழுத்து அப்படின்னு நம்மளை தைரியமாக சொல்ல வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து எழுத்து நம்மளை கொண்டு போகும். அதனால் இன்று படிக்கிறதையும் எழுதுகிறதையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். எதிர்காலத்தில் நம்முடைய மதிப்பை கூட்ட போகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் எழுத்தை வந்து பார்க்கலாம். அதனால் தமிழில் எழுதி சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் இன்று 10% ஒரு முடியுங்க அப்படின்னு ஒரு 10% உறுதியோடு சொல்லலாம். ஆனால் 100% உறுதியோடு முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வந்து நிச்சயமாக விரைவாகவே வரும். அதனால் வாசிக்க தொடங்குங்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.